ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் தாங்க இருக்கோம். போனோடய பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சென்னையிலேருந்து ஆக்ரா வந்து தாஜ்மஹால்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டெல்லி வந்துட்டேங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்ம இந்த போயிட்டு இருக்கிற ட்ரெயினை பற்றி பார்க்கும்போது 22455 இதான் இந்த ட்ரெயினோட நம்பர், கல்கா SF எக்ஸ்பிரஸ். நீ ஏன்டா இப்போ கல்கா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கல்கா போனோம் அப்படின்னா தான் அந்த கல்கா டு ஷிம்லா வேர்ல்டு ஃபேமஸ் டாய் ட்ரெயின் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ அதனால தாங்க நான் ஃபஸ்ட்டு இப்போ கல்கா போகிறேன். ஐ கால் யூ. ஓகே பாய். குட் மார்னிங் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கல்காவில் இருக்கோங்க. ஸோ நேற்று சாயங்காலம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கிட்டோம். வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுதாங்க நம்மளோட ஓவரால் லுக்கு. இது வேற ஆனா ஓகேவா? சரி ஓகேங்க, அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியதான். எதுவும் இருக்கான்னு பார்த்துப்போம். கடைசியா எதுவுமே இல்லை. மணி வந்து 6:30ங்க, தெரியுதா? 6:30 ஆயிடுச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாக தான் இருக்குது, இன்னும் விடியவே இல்லை. மக்களே வந்துட்டோங்க. இதுதான் நம்ம ஹோட்டல் ரோஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான். ஓடுவோம். மணி வந்து டைம் ஆயிடுச்சு, 6:33 ஆயிடுச்சு. டிசைன் சூப்பராக இருக்குல்ல, அந்த ஹிந்துயிசம் பேஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. சரி ஓகேங்க, போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேம், शिमला कुछ नहीं, 7 o'clock ट्रेन हिम दर्शन வந்துட்டோங்க. பாருங்க, பேக் வச்சுட்டோங்க. இதான் நம்ம ட்ரெயின் 13. Which is your number? Yeah, 13. 13. Yeah. Yeah. Spot reserved. Yeah, TT will be. Okay. Yeah. Okay. ஸோ வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. நம்ம வந்து டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் கொஞ்சம் யோசித்தேன். 630 ரூபா சொன்னாங்க. சரி, எதுக்கு 630 ரூபா? நம்ம ஜென்ரலில் போகிறோம் அப்படின்னா 55 ரூபாய் 56 ரூபாய் தான். அதையும் கேட்டேன். நமக்கு வந்து 12 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 12:30க்கு. அது வந்து நமக்கு ஜென்ரல் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா. ஸோ இப்போ போனோம் அப்படின்னா தான் நம்மளால் ஃப்ரீயாக போக முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஷிம்லா நம்ம 12:30 மணிக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் தான் போவோம். அது கொஞ்சம் கடுப்பு. சாயந்தரம் ரொம்ப குளிராக இருக்கும், போயிட்டு ரூம் தேடுற பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 600 ரூபாய்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். சீட் அந்த ஆன்லைனில் போடும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிட்டு டிடியை பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிடி வந்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு சீட் வந்து கேன்சல் ஆகிருக்கு போல. இங்கே இருக்கிறவங்க வந்து ஆப்சண்ட்டு. ஸோ அந்த சீட் வந்து எனக்கு கொடுத்தாரு. சரி ஓகேங்க. ஸோ இதான் நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது. இன்ஜினுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு EV1ல் 13. இதுவங்க பாருங்கள், டோர் பக்கத்துலேயே நம்ம சீட்டு. சூப்பர்ல, சூப்பராக பார்த்துட்டு போகலாங்க. சரி ஓகேங்க, மணி வந்து 7 மணிக்கு ட்ரெயின். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 6:53. எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, டைம் ஆயிடுச்சுங்க. மணி 7. மூவ் பண்ணுறாங்க. மிலிட்ரி ஸ்டேஷன் கல்கா இது இருக்குங்க. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ராவல் வீடியோஸ் யூடியூபர். தமிழ் எக்ஸ்ப்ளோரர். நமக்கு ஃப்ரண்ட்ல தாங்க இன்ஜின் இருக்கு. ஸ்னோ இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸ்னோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைடே சூப்பராக இருக்கும். 630 ரூபாய்க்கு ஒர்த்து. நான் மட்டும் 630 ரூபா கொடுக்கல, இங்கே இருக்கிற எல்லாருமே 630 ரூபா தான் கொடுத்துருக்காங்க போல. ஏன்னா நான் பக்கத்தில் ஒரு மகாராஷ்டிரா பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டேன். ஸோ அவரும் வந்து 630 ரூபா தான் அப்படின்னு சொன்னார்.
இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்ப்போமா. இந்த கல்காலேருந்து ஷிம்லா தொடர் வண்டி பற்றி 1864, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டுட்டு இருக்கும் போது ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த வெயில் காலம் மட்டும் நம்ம வந்து நம்மளோட தலைமை இடத்தை வந்து வேறு இடமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஷிம்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. ஷிம்லா அப்படிங்கிறது 7164 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரமான ஒரு பகுதி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கல்கா அப்படிங்கிறது ஹரியானாவோட பார்டரில் இருக்கிற ஒரு இடம், ஷிம்லா அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேசத்தோட தலைநகர். ஸோ இது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டருக்கு ஒரு ரயில்வே ட்ராக் அடிக்கிறாங்க. ஸோ இந்த ரயில்வே பாதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலைப்பயணம் தாங்க. கிட்டத்தட்ட 100 டனல் 100 பிரிட்ஜு போட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த ரயில்வே ட்ராக் அமைக்கிறாங்க. 1930 அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:37ங்க. ஃபஸ்ட்டு பிரேக் விட்ருக்காங்க. தரம்பூர் தெரியுதுங்களா? ஓகேங்க, போயிட்டு ஏறுவோம். நடிச்சிட்டாங்க. How many months? 8 months. 8 months. Wait. Hello. I would second the second. Second. Hi. Hi. Trisha is very famous name in South Tamil Nadu. Yeah. Trisha. பேரோக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. இதுதான் வந்து மெயின் பிரேக் கொடுக்குற ஸ்டேஷன் இந்த 5 hours ஜேர்னியில். சொல்லலை, இது மொத்தம் வந்து 5.5 hours ஜேர்னி. சரி, ஓகே, போயிட்டு இறங்கி வச்சோம் சாப்பிடுவோம். வராங்க த்ரிஷா. ஓகே, ஓகேங்க. वो है போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடுவோம். ஏன்னா காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் போகும் மணி 1 மணிக்கிட்ட ஆகும். वाटर இது வாங்கியிருக்கேன். கட்லெட்டு 2, வாட்டர் பாட்டில் 1. சரி, ஓகேங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெயின் ஏறுவோம். ஷிம்லா வந்தாச்சு நண்பர்களே. பாருங்க, ஸோ அவ்வளோதாங்க, ஹிமாச்சல் வந்துட்டோங்க. ஸோ இவன் தான் நம்ம வந்தோம், ஹிம்தர்ஷன் எக்ஸ்பிரஸ், ஒன் ஆஃப் த ட்ரை ட்ரெயின். लोग महंगे हम या ये दोस्तों लाइक एंड फॉलो करो भाई, थैंक यू, सब्सक्राइब भी करो. ஸோ மக்களே, நம்ம வந்துட்டோங்க ஷிம்லாவில் வந்து நம்மளோட காட்டேஜுக்கு. ஸோ இந்த டாய் ட்ரெயின் அப்படிங்கிறது நம்ம வந்து நேற்று காலையில் வந்து டெல்லியில் கிளம்புனோம். காலையில் 7:10 ட்ரெயின் இருந்துச்சு. அது லேட் ஆகி 1.5 மணி நேரம் லேட்டில் பார்த்தீங்கன்னா 8:30 வந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி சண்டிகர் போனோம். சண்டிகரில் இந்த இது வாங்கணும்ல, வின்டர் ஜாக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சண்டிகர்லேருந்து இந்த பையாஸ்லாம் வந்து ஆட்டோவில் ஏற்றி விட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஏறி போய் கல்கா வந்தோம். கல்காவில் வந்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷிம்லா வந்திருக்கோங்க டாய் ட்ரெயினில். டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
நான் அங்கே கீழே ரிசப்ஷனில் விசாரித்தேன். அவங்க வந்து ஜனவரி 23, 24, 25 இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா ஷிம்லாவில் வந்து ஹெவி ஸ்னோ இருந்துச்சான். ஸோ அப்போ நம்ம டாய் ட்ரெயினில் வந்திருந்தோம் அப்படின்னா அந்த 600 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ எனக்கு வந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக ஒரு நம்ம மலை மேலே ட்ரெயினில் போனால் எப்படி இருக்கும் நார்மலாக. ஸோ நான் வந்து நிறையா நம்ம மலையிலலாம் பயணிச்சிருப்போம்ல, அதேமாரி தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த 630 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணலங்க. நான் வந்து நினச்சேன், சரி மதியம் வரையும் இருந்துட்டு மதியத்தில் இந்த ஜென்ரல் 59 ரூபா கொடுத்து வந்திருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி ஓகேங்க, ஸோ கொடுத்து வந்தாச்சு, நம்ம எடுத்து செட்டில் ஆயாச்சு. ஸோ இதாங்க என்னோட இந்த டாய் ட்ரெயின் பற்றிய ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இந்த இமாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாக நம்ம சுற்ற போகிறோம். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சில கிராமங்களுக்கு போக போகிறோம், நிறைய இடத்துக்கு சுற்ற போகிறோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு துருன்னு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்க குரூப்பில். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கலாம். அண்டில் தென் சனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம். டாடா பை பை.